வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம். நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற 122 லெசனில் இன்றைக்கி பார்க்க போகிறது 26வது லெசன். 26வது லெசனை என்ன பார்க்க போகிறோன்னா 11th பாலிட்டியில் உள்ள உள்ளாட்சி அரசாங்கம். இந்த பாடம் நமக்கு ரொம்ப முக்கியமான பாடம். அதனால் ஒரு கேள்வி கூட மிஸ் பண்ணாமல் படித்து வச்சுக்கோங்க. இந்த பாடத்திலிருந்து நம்ம 88 கொஸ்டின் பார்க்க போகிறோம். எதையுமே விடாமல் எல்லாத்தையும் தனித்தனி கேள்வியாக தான் எடுத்துருக்கிறேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துடலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் தான் தமிழ் மற்றும் கணிதத்திற்கான தேர்வு நடக்கும் வாரம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு கிராமம் அல்லது நகரத்தில் உள்ள மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கும் விதமாக செயல்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கிராமம் அல்லது நகரத்தில் உள்ள மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கும் விதமாக எது செயல்படுதுன்னா ஆப்ஷன் சி, உள்ளாட்சி அரசாங்கம். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1 பாருங்கள். சாலை வசதி, தெருவிளக்குகள், பூங்காக்கள் அமைத்தல் போன்ற அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் அடிப்படை தேவைகளை உள்ளாட்சி அரசாங்கங்கள் மேற்கொள்கின்றன. 2வது கூற்று பாருங்கள். இருப்பிடச் சான்றிதழ், பிறப்பு, இறப்பு, வருமான சான்றிதழ்களை வழங்கும் ஓர் அமைப்பாகவும் உள்ளாட்சி அரசாங்கங்கள் செயல்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். அரசாங்க நிர்வாக கட்டமைப்பில் இறுதி நிலை அலகாக உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நிர்வாக கட்டமைப்பில் இறுதி அலகாக இருக்கிறது எதுனா ஆப்ஷன் பி, உள்ளாட்சிகள். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். சரியானதை தேர்ந்தெடுக்கவும். உள்ளாட்சி அரசாங்கமானது ஒரு சபையை கொண்டுள்ளது. அந்த சபையின் உறுப்பினர்கள் 5 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சபை உறுப்பினர்கள் இந்தியாவின் அரசமைப்பிற்கு உட்பட்டு விவாதிக்கவும் முடிவெடுக்கவும் முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளனர். இதில் எது சரினா நமக்கு எல்லாமே சரிதான், ஆப்ஷன் டி. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். அரசின் திட்டங்களும் வளங்களும் அடித்தட்டு மக்களை சென்றடைய முக்கிய வழியாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் ஏ, உள்ளாட்சிகள் தான். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1 பாருங்கள். உள்ளாட்சி அரசாங்கங்கள் கிராமங்கள் மற்றும் நகரங்கள் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 2வது கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நகரப்பகுதிகள் என்பவை வெளியுலகத்திற்கும் கிராம பகுதிகளுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகின்றன. இதில் நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் 2ம் சரி. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். புதுசாக படிக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் கூற்று காரணம் கேள்விகளில் சரியானதை மட்டுமே ஆன்சராக வச்சுருக்கிறேன். 7வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் கிராம உள்ளாட்சி அரசாங்கங்கள் டேஷ் என்ற பொது பெயரில் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எந்த பெயரில் அழைக்கப்படுதுன்னா ஆப்ஷன் ஏ, பஞ்சாயத்து ராஜின் தான் பொதுவாக அழைக்கப்படும். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பின் வகைகள் எவைனா மாநகராட்சிகள், நகராட்சிகள், நகரியங்கள் அதாவது தொழில் நகரங்கள் உள்ள நகரங்கள், பேரூராட்சிகள், பாளைய வாரியங்கள். இராணுவ அமைப்பில் உள்ள இடங்களை தான் பாலிய வாரியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கான ஆன்சர் என்னன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பின் வகைகள் மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா மாவட்ட பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், கிராம பஞ்சாயத்து, வார்டு. இது எல்லாமே கிராம உள்ளாட்சி அமைப்பின் வகைகள், ஆப்ஷன் டி. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, அனைத்தும் சரியானவை. 1 பாருங்கள். மாநகராட்சிகள் 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டது. நகராட்சிகள் 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்டது. புதிய தொழிற்சாலைகள் அமைகின்ற இடங்களில் கிராமப்புறம் ஏற்படுத்தப்படுகிறது. இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைந்திருக்கும் இடங்களில் பாலிய வாரியங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. இப்போ தான் பார்த்தோம். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். அனைத்து ஏழை மக்களுக்கும் அடிப்படை சுகாதார வசதிகளை ஏற்படுத்துதல் என்ற யாருடைய கனவை நாம் நிறைவேற்ற பாடுபட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அனைத்து ஏழை மக்களுக்கும் அடிப்படை சுகாதார வசதிகளை ஏற்படுத்துதல் அப்படிங்கிறது யாருடைய கனவாக இருந்திருக்குன்னா ஆப்ஷன் ஏ, காந்தியடிகள் அவர்கள் தான். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். சுகாதார திட்டத்தின் திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்கள் மூலம் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறை எந்த ஆண்டுக்குள் நீக்கும் நோக்கத்தில் உலர்கழிவுகளை அமைக்க மானியங்கள் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் பி 2010.
அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் எதுவாக இருந்திருக்குன்னா ஆப்ஷன் ஏ, தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்குதல். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள். சிறு மற்றும் நடுத்தர நகரங்களுக்கான கட்டமைப்பு, ஆளுகை மற்றும் நகர்ப்புற கட்டமைப்பு வளர்ச்சி திட்டம் என்பது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் சி, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டம். அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள். உள்ளாட்சி அரசாங்கங்கள் விதிக்கும் சில வரிகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. சொத்து வரி, தொழில் வரி, குடிநீர் வரி. 16 பாருங்கள். இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எத்தனை கிராம பஞ்சாயத்துகள்னா ஆப்ஷன் பி, 2,50,000. அதாவது 2011 கணக்கெடுப்பின்படி. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று கேள்வி. கூற்று 1 பாருங்கள். கிமு 600 முதல் கிபி 900 வரை உலகில் பல குடியரசுகள் தோன்றுவதும் மறைவதும் இருந்தன. 2வது கூற்று பாருங்கள். புத்த மற்றும் ஜைன இலக்கியங்களில் கிராமங்கள் அளவு மற்றும் வாழும் முறையால் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 3வது கூற்று பாருங்கள். மௌரியர்களின் ஆட்சி காலத்தில் கிராமமும் மாவட்டமுமே நிர்வாக அலகுகளாக இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, கூற்று 1, 2 மற்றும் 3 சரி. 3 கூற்றுமே நமக்கு சரிதான். அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள். ஜைன மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் பி, மகாவீர் அவர்கள். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள். கௌடில்யரின் எந்த நூல் கிராம நிர்வாகம் பற்றி விரிவாக விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கௌடில்யரோட எந்த நூல்னா ஆப்ஷன் ஏ, அர்த்த சாஸ்திரம். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றி ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்ற காலங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். எந்தெந்த காலகட்டத்திலலாம் உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றி ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னா முந்தைய சோழர் காலத்தில், களப்பிரர்கள் காலத்தில் சிறிதளவு ஆதாரம், தென்னிந்தியாவின் கடைகோடியில் ஆட்சி புரிந்த பாண்டியர்கள் காலம், தென்மத்திய இந்தியாவில் ஆட்சி புரிந்த பல்லவர் காலம். இங்கெல்லாம் உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்கள். யார் காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் நன்கு மேம்பட்ட நிலையில் செயல்பட்டு வந்தன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார் காலத்தில்னா ஆப்ஷன் பி, சோழர்கள் காலத்தில். அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ள யாருடைய கல்வெட்டுகள் உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றி விரிவாக விளக்குகின்றன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யாருடைய காலத்தில்னா ஆப்ஷன் டி, முதலாம் பராந்தக சோழன். அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்கள். உத்திரமேரூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ள முதலாம் பராந்தக சோழனின் கால கல்வெட்டுகள் எக்காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா ஆப்ஷன் பி, கிபி 919 முதல் கிபி 922 வரை. அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கள். சரியானதை தேர்ந்தெடு. அதாவது உத்திரமேரூர் கல்வெட்டை பற்றி கேட்டிருக்கிறாங்க. கூற்று 1 பாருங்கள். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சபை இருந்தது. அதில் அவ்வூரின் அனைத்து ஆண்களும் உறுப்பினர்களாக இருந்தனர். 2வது கூற்று பாருங்கள். இந்த சபைகள் ஊர் மற்றும் மகாசபை என்று 2 விதங்களாக அழைக்கப்பட்டன. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. 2 கூற்றுமே சரிதான். நமக்கு உத்திரமேரூர் கல்வெட்டு தான் இந்த செய்தியெல்லாம் நமக்கு தருது. அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள். எந்த நூற்றாண்டுக்கு முந்தைய காலங்களில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் செயல்பட்டமைக்கான சான்றுகள் குறைவாகவே கிடைத்துள்ளன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டம்னா ஆப்ஷன் பி, 9ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டங்கள் தான். இதற்கு முந்தைய காலகட்டங்கள்லாம் உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றிய சான்றுகள் நமக்கு பெருசாக கிடைக்கல. அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்கள். வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரில் மகாசபைக்கு நாட்டுக்கு துரோகம் இழைத்த துரோகிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் ஏ, முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள். பண்டைய மற்றும் இடைக்காலத்தில் தென்னிந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் வளமையுடன் செயல்பட்டு வந்ததை குறிப்பிட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைவருமே. சர் சார்லஸ் மெட்கேப், சர் ஜார்ஜ் போர்ட்வுட், எல்பின்ஸ்டோன். அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தியதை தேர்ந்தெடு. ஏ பாருங்கள். பல மாகாணங்கள்.
முகலாய பேரரசு காலத்தில் பல மாகாணங்கள் எப்படி அழைக்கப்பட்டதுன்னா பராக்னாஸ். அதே மாதிரி மாகாணங்களின் உட்பிரிவுகள் சர்க்கார். சர்க்கார்கள் பல கிராமங்களை கொண்ட தொகுதி எப்படி அழைக்கப்பட்டதுன்னா பராக்காஸ். அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்கள். யாருடைய காலத்தில் அரசுகள் மாறினாலும் மத்திய அரசுக்கும் உள்ளூர் நிர்வாகத்துக்கும் இடையேயான உறவின் அடிப்படையில் விதிகள் மாறவில்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யாருடைய காலத்தில்னா ஆப்ஷன் சி, முகலாயர்கள் காலம். அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்கள். பிளாசிப் போர் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எப்போன்னா ஆப்ஷன் பி, 1757. அடுத்து பாருங்கள். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு வழிகோலிய போர் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுவும் பிளாசிப் போர் தான், ஆப்ஷன் ஏ. அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று: ஆங்கிலேயர் ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் முக்கியமானதொரு நிர்வாக அமைப்பாகவும் நாட்டின் ஊரக பகுதிகள் அனைத்தும் அதன் கட்டுப்பாட்டிலும் இருந்தன. கூற்று 2 பாருங்கள். கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் நகரங்களில் மாநகராட்சி நிர்வாகத்தை ஏற்படுத்தியது ஆங்கிலேயர் ஆட்சியின் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, 2 கூற்றுகளும் சரியானவை. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள். ரிப்பன் பிரபு தீர்மானம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரிப்பன் பிரபு தீர்மானம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுனா ஆப்ஷன் சி, 1882. அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்கள். தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஏறத்தாழ 1000 உள்ளாட்சி அமைப்புகள் 2/3 பங்கு அதிகாரிகள் அல்லாதோரை கொண்டு தொடங்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது தவறான கூற்று. 1000 உள்ளாட்சி அமைப்புகள் இல்லை, 500. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். மாவட்ட வாரியங்களின் பணிகள் 1906ஆம் ஆண்டு வரை கல்வி மற்றும் கிராம துப்புரவு முதலியவையாக மட்டுமே இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது நமக்கு சரி. மாகாண அரசாங்கங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எனும் அம்சம் இரட்டை ஆட்சியின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஏ மட்டும்தான் நமக்கு தவறு. அடுத்து 35 பாருங்கள். ஆங்கிலேய அரசாங்கம் எந்த ஆண்டு மத்திய அரசிற்கு மாகாணம் மற்றும் அதன் கீழ் உள்ள அமைப்புகளுக்கும் இடையே நிர்வாக மற்றும் நிதி உறவுகளை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டு அமைத்ததுன்னா ஆப்ஷன் பி, 1907. அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக, சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானவை. ஏ பாருங்கள். 1926இல் உள்ளாட்சி அமைப்புகளின் எண்ணிக்கை 1417. அடுத்து பாருங்கள். 1937இல் உள்ளாட்சி அமைப்புகளின் எண்ணிக்கை 6250. 1927இல் நீதி கட்சி உறுப்பினர்கள் 545 பேர் மாவட்ட நிர்வாக அமைப்புகளில் நியமிக்கப்பட்டனர். இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆண்டுகளுக்கு பொருத்தமானதாக தான் இருக்குது. அடுத்து 37 பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இரட்டை ஆட்சி முறை மூலமாக நிர்வாகத்துறைகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ நமக்கு சரி. அடுத்து பாருங்கள். மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட துறைகள். ஒதுக்கப்பட்ட துறைகள் மத்திய அரசுக்கு அதில் எது இருக்குன்னா காவல், சட்டம் ஒழுங்கு, நிதி போன்றவை. அடுத்து பாருங்கள். மாகாண அரசுக்கு மாற்றித்தரப்பட்ட துறைகள். அதில் என்னென்ன இருக்குன்னா கல்வி மற்றும் பிற துறைகள். 3மே நமக்கு சரிதான். இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. அடுத்து 38 பாருங்கள். தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யத்தை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் பி, மகாத்மா காந்தி அவர்கள் தான். அடுத்து 39வது கொஸ்டின் பாருங்கள். யார் சுதந்திர இந்தியாவுக்கான காந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஷர்மா நாராயணன், ஆப்ஷன் டி. அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்கள். நிர்ணய சபையால் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நாம் அதிகமாக அந்த கொஸ்டினை பார்த்துட்டோம், ஆப்ஷன் ஏ தான். அடுத்து 41 பாருங்கள். அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவைகள் சுய ஆட்சியின் அலகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களையும் திறனையும் வழங்க வேண்டும் என எந்த அரசியல் பிரிவு கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் பி, சரத்து 40. ஆர்டிகல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்கள். சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் சி 1952. அடுத்து 43வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1 பாருங்கள். இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலமான 1956இல் கிராம பஞ்சாயத்துக்கள் அமைப்பு ரீதியாக உயர்நிலைகளில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது. ரெண்டாவது கூற்று பாருங்கள். 90% இந்திய மக்கள் 1990 வாக்கில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டன. இதில் கூற்று 2 நமக்கு தவறு. ஏன் தவறுனா 90% இந்திய மக்கள் 1960 வாக்கில் தான் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டன. அப்போது இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டு திட்ட வடிவமைப்பு குழு ஒன்றை பல்வந்தராய் மேத்தா தலைமையில் மத்திய அரசாங்கம் அமைத்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் பி 1957. இந்த குழு தான் 2 முக்கியமான பரிந்துரைகளை முன் வச்சிருக்கும். ஒன்று என்னன்னா நிர்வாகம் பரவலாக்கப்பட வேண்டும். ரெண்டு என்னன்னா நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இந்த 2 பரிந்துரைகளையும் தான் இந்த குழு முன் வச்சிருக்கும். அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்கள். பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகளை பற்றி ஆராயவும் அதனை செம்மைப்படுத்தவும் இந்திய அரசாங்கம் 1977ஆம் ஆண்டு யார் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார் தலைமையிலனா ஆப்ஷன் ஏ அசோக் மேத்தா தலைமையில். அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்கள். 1978ஆம் ஆண்டு அசோக் மேத்தா குழு தனது பரிந்துரையை சமர்ப்பித்தது. இதன்படி கீழ்கண்ட மாநிலங்களின் பஞ்சாயத்து சட்டங்களில் திருத்தங்களை கொண்டு வந்தன. அது எந்தெந்த மாநிலங்கள்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, மேற்கு வங்காளம், குஜராத். இந்த மாநிலங்கள்ல எல்லாம் மேத்தா குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 47வது கொஸ்டின் பாருங்கள். 1978 முதல் 1986 வரை உள்ளாட்சி அரசாங்கங்களை வலுப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். அனுமந்த்ராவ் குழு 1984, ஜிவிகே ராவ் குழு 1985 உருவாக்கப்பட்டது. எல்எம் சிம்கி குழு 1986. உள்ளாட்சி அரசாங்கங்களை வலுப்படுத்துவதற்காக 78 முதல் 86 வரைக்கும் ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள் இதெல்லாம். அடுத்து 48 பாருங்கள். கூற்று 1. ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் 1989ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 64 மற்றும் 65வது சட்ட திருத்தம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். ஆனால் இது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படவில்லை. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 2 கூற்றுகளும் சரியானவை. அடுத்து 49வது கொஸ்டின் பாருங்கள். 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ 1992. அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்கள். மக்கள் தொகை 20 லட்சத்திற்கும் மிகாமல் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் பி 243B. 51வது கொஸ்டின் பாருங்கள். பஞ்சாயத் ராஜ் பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த அட்டவணைனா ஆப்ஷன் சி 11வது அட்டவணை. அடுத்து 52 பாருங்கள். சரியானதை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரியானவை. கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து, மாவட்ட அளவில் மாவட்ட பஞ்சாயத்து.
20 லட்சத்துக்கும் மேல் மக்கள் தொகை கொண்டது இடைநிலை பஞ்சாயத்து. பெண்களுக்கு இடஒதுக்கீடு 1/3 பங்கு. பஞ்சாயத்துகளின் பதவி காலம் 5 ஆண்டுகள். அனைத்துமே நமக்கு சரிதான். அடுத்து 53 பாருங்க. ஜவஹர்லால் நேரு ராஜஸ்தான் மாநிலம் நகவூரில் பஞ்சாயத் ராஜுக்கு அடிக்கல் நடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ அக்டோபர் 2, 1959. அடுத்து பாருங்க 54வது கொஸ்டின். பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் பொன்விழா ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 1959 கொண்டு வந்து 50 ஆண்டு நிறைவடைந்ததை தான் பொன்விழாவாக கொண்டாடினாங்க. அக்டோபர் 2, 2009. அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தியதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் பாருங்க. மாவட்ட பஞ்சாயத்து தேர்ந்தெடுக்கப்பட்டோர் மற்றும் நியமிக்கப்பட்டோர். ஊராட்சி ஒன்றிய குழு தேர்ந்தெடுக்கப்பட்டோர். கிராம சபை ஒரு கிராமத்தின் அனைத்து வாக்காளர்களும் ஆலோசனை அமைப்பு. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் பொருந்திருக்கு. அடுத்து 56 பாருங்க. கூற்று 1 மத்திய சட்டமான பாளைய வாரியங்கள் சட்டம் 1924ஆம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன. அடுத்து கூற்று 2 பாருங்க. 74வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1992ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு ஜூன் 1993ஆம் ஆண்டு அரசிதழில் வெளியிடப்பட்டது. நமக்கு 2 கூற்றுமே சரிதான். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 57 பாருங்க. உச்சநீதிமன்றம் எந்த சட்ட திருத்தத்தில் அனைத்து உள்ளாட்சி அதிகாரிகளும் அரசாகவோ அல்லது அரசாங்கமாகவோ கருதப்பட்டு அவ்வாறே நடத்தப்பட வேண்டும் என்று கூறுகிறது? எந்த சட்ட திருத்தத்தின் படினா ஆப்ஷன் பி 74வது சட்ட திருத்தம். அடுத்து 58 பாருங்க. பஞ்சாப் நகராட்சிகள் சட்டம் 1911 மாற்றப்பட்டு பஞ்சாப் நகராட்சிகள் மசோதா எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எப்போனா ஆப்ஷன் பி 1998. அடுத்து 59 பாருங்க. கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு எத்தனை முறை நடத்தப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம இந்த கொஸ்டினையும் அதிகமாக பார்த்துட்டோம். 6 முறை. அதை அங்கே கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து 60 பாருங்க. பேரூராட்சி பற்றி கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை. மக்கள் தொகை 5000க்கும் மேலும் 15000க்கு மிகாமலும் இருக்கும். பேரூராட்சியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3க்கு குறையாமலும் 15ஐ விட மிகாமலும் இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில அரசால் நியமிக்கப்படும் நகராட்சி நிர்வாகம் அனுபவம் பெற்ற அல்லது சிறப்பு நிபுணத்துவமுடைய 2 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர்களாக இருப்பர். நமக்கான ஆன்சர் என்னன்னா அனைத்தும் சரி. அடுத்து 61வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1 பாருங்க. பேரூராட்சியின் பகுதிகள் பல சிறு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவை வார்டுகள் என அழைக்கப்படுகின்றது. அடுத்து 2வது கூற்று பாருங்க. ஒவ்வொரு பேரூராட்சிகளுக்கும் அரசு ஒரு செயல் அதிகாரியை நியமிக்கிறது. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 2 கூற்றுமே சரிதான். அடுத்து 62வது கொஸ்டின் பாருங்க. சமுதாய சொத்துக்களை நிர்வகித்தல், ஊரக வீட்டு வசதி, குடிநீர், நூலகங்கள், மீன்வளம் முதலியவை 11வது அட்டவணையில் எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த பிரிவுனா ஆப்ஷன் பி 243 ஜி தான். அடுத்து 63வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. நகராட்சியும் மக்கள் தொகையும் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் இ அனைத்தும் சரியானவை. அதுக்கு நேராக எல்லாமே சரியாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 64 பாருங்க. சரியானதை தேர்ந்தெடுக்கவும். நகராட்சி உறுப்பினர்கள் மக்களால் இரகசிய வாக்கெடுப்பு முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆப்ஷன் ஏ நமக்கு சரி. ஒவ்வொரு நகராட்சியிலும் நிலைக்குழுக்கள் ஏற்படுத்தப்படும். இதுவும் சரிதான். இந்த நிலைக்குழுவின் பதவிக்காலம் 2.5 ஆண்டுகள் ஆகும். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து 65 பாருங்க. நகர்மன்றத்தின் பணிகள், பொறுப்புகள் இந்திய அரசமைப்பில் எந்த அட்டவணையில் கூறப்பட்டுள்ளது? எந்த அட்டவணையில்னா ஆப்ஷன் டி 12வது அட்டவணை. அடுத்து 66 பாருங்க. சரியானவை எவை? நகர சபை ஆண்டுக்கு ஒரு முறையாவது கூட வேண்டும். நகர்மன்ற தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நகர்மன்றத்தை ஆளுகின்ற அமைப்பு நகர்மன்ற குழு. நகர்மன்ற நேரம், கூட்டத்தை நடத்துவது போன்ற முடிவுகளை நிர்வாக அலுவலர் மேற்கொள்கிறார்.
ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. எந்த சட்டத்திருத்தம் ஒரு மாவட்டம் முழுமைக்கும் ஒரு வளர்ச்சி திட்ட வரைவை ஏற்படுத்தும் நோக்கில் மாவட்ட திட்டக்குழுவை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? எதுனா ஆப்ஷன் பி 74வது சட்டத்திருத்தம். அடுத்து 68வது கொஸ்டின் பாருங்க. 1992ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மாவட்ட திட்டக்குழுவில் மொத்த உறுப்பினர்களில் எத்தனை பங்கிற்கு குறையாமல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட திட்டக்குழுவில் உள்ள மொத்த உறுப்பினர்களில் 4 பங்கிற்கு குறையாமல் இருத்தல் வேண்டும். ஆப்ஷன் சி. அடுத்து 69. ஆரம்ப காலத்தில் மாநகராட்சி அமைப்புகள் மும்பை, சென்னை, கொல்கத்தாவில் உருவாக்கப்பட்டன. மாநகராட்சி மன்றம் மற்றும் நிலைக்குழுக்கள் இரண்டும் விவாதிக்கும் அமைப்பாகவும் செயலாக்க அமைப்பாகவும் உள்ளன. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 2 கூற்றும் சரி. அடுத்து 70வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் உள்ள நகர உள்ளாட்சி அமைப்பின் உச்ச அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? எதுனா ஆப்ஷன் ஏ மாநகராட்சி. அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்க. மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? யார்னா ஆப்ஷன் ஏ மாநகராட்சி ஆணையர். அடுத்து கீழ்கண்டவற்றில் சட்டப்பூர்வமான நிர்வாக அமைப்பு எது? எதுனா ஆப்ஷன் பி மாநகராட்சி தான். அடுத்து 73வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் உள்ள மாநகராட்சி அமைப்புகள் எங்கு அமைந்த மாநகராட்சி அமைப்பை போன்றவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? எங்கு உள்ள மாநகராட்சி அமைப்பு போன்றதுனா ஆப்ஷன் பி மும்பை. அடுத்து 74 பாருங்க. எந்த சட்டத்திருத்தம் வார்டு குழுக்களை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? எந்த சட்டத்திருத்தம்னா ஆப்ஷன் பி 74வது சட்டத்திருத்தம். அடுத்து 75வது கொஸ்டின் பாருங்க. 74வது சட்டத்திருத்தத்தின் மூலம் 12வது அட்டவணையில் மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டிய எத்தனை பணிகளை குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க? இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 18 பணிகள். அடுத்து 76 பாருங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் முதல் 5 இடம் பிடித்த நகரங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. அடுத்து 77 பாருங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் கடைசி 5 இடம் பிடித்த நகரங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? இதற்கும் ஆப்ஷன் டி தான் அனைத்தும் சரி. அடுத்து 78 பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஆணையர் மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி ஆவார். மாநகராட்சி ஆணையரை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசிடம் உள்ளது. மாநகராட்சி ஆணையரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள். மாநில அரசாங்கம் விரும்பினால் பதவிக்காலத்தை நீட்டிக்கலாம். அடுத்து 79 பாருங்க. மன்ற கூட்டங்களில் சமமான வாக்குகள் பெற்றிருக்கும் நிலையில் தீர்மான வாக்கை அளிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? யார்னா ஆப்ஷன் பி மேயர் அவர்கள் தான். அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1 என்ன சொல்லுதுன்னா 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தத்தின் மூலம் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. கூற்று 2 பாருங்க. மாநில அரசிடமிருந்து நிதியை பெற்று பயன்படுத்துவதற்கு மாநில நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 2 கூற்றும் சரிதான். அடுத்து 81வது கொஸ்டின். பொருந்தியது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கிராம பஞ்சாயத்து எத்தனைனா 12,620. ஊராட்சி ஒன்றியம் 385. மாவட்ட பஞ்சாயத்து 30. அடுத்து 82வது கொஸ்டின் பாருங்க. மாநகராட்சியின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? மாநகராட்சியின் தலைவராக யார் இருப்பானா ஆப்ஷன் டி மேயர். அடுத்து 83வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? எப்போனா ஆப்ஷன் பி 1994. அடுத்து 84வது கொஸ்டின் பாருங்க. 73வது சட்டத்திருத்தத்தின்படி தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? இப்போ தான் பார்த்தோம் ஆப்ஷன் பி 1994. அடுத்து 85வது கொஸ்டின் பாருங்க. 1994 சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் முதலில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமாக எத்தனை பிரதிநிதிகள் பஞ்சாயத்தின் 3 அடுக்குகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? ஆப்ஷன் ஏ 1,17,000. அடுத்து 86வது கொஸ்டின் பாருங்க. தமிழகத்தில் நகர உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் நடைபெற்ற ஆண்டுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க? எப்போ போல் நடந்திருக்குன்னா 1996, 2001, 2011. நமக்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 87வது கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற சட்டங்கள் மசோதா
மற்றும் தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் மசோதா இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது 4வது சட்ட திருத்தம், 2வது சட்ட திருத்தம் எப்போனா ஆப்ஷன் பி 2018. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. மாநகராட்சிகள் எத்தனைனா 21, தற்போது 25 இருக்குது. நகராட்சிகள் 152, தற்போது 138. அதே மாதிரி பேரூராட்சிகள் பார்த்திங்கன்னா 561, தற்போது 490. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானவை. அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த தேர்வு 27 சந்திப்போம்.